ஸோ, கண்டிப்பா உங்க நபர்களுக்கும், உங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும். அப்டின்னா, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ, உங்களுக்குள்ள ஏதோ மனக்கசப்பு மாரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ, உங்க மேல தப்பு இருக்கு அப்டின்ற மாரி இந்த நபர்கள் வந்து நம்புறாங்க. அதாவது உங்களுக்கும், உங்க நபர்களுக்கும் இடையில இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, தேர்ட் பார்ட்டி இதுக்குள்ள வர்ற மாதிரி எனக்கு இங்க வருது. ஓகே. ஸோ, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இந்த காதல உடைக்கிற மாதிரியும் எனக்கு இங்க தெரியுது. ஓகே. அப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்க நபர்களையும், உங்களையும் நெருங்க விடாத அளவுக்கு யாரோ ஒரு நபர் வந்து நடுவுல ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. காதல்ல இந்த நபர்களும் சரி, நீங்களும் சரி முன்கூட்டி போகணும் அப்படின்னு ஆசைப்படும்போது, இந்த நடுவுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த நபர்கள உங்களோட சைட் நெருங்க விடாம பார்க்குறாங்க. ஓகேயா? ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க நபர்கள் எப்பவுமே ஒரு அடிமை. ஓகே. அதே மாதிரி நீங்களுமே உங்க நபர்களுடைய காதலுக்கு ஒரு அடிமை. ஆனா நடுவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களையும் இந்த நபர்களையும் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வேற வேற திசையில திருப்பி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே. ஆனா உண்மையா அங்க பார்க்கும்போது உங்க நபர்கள் உங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரி தான் எனக்கு இங்க தெரியுது. இந்த நபர்கள் உங்க பக்கத்துல நெருங்கி வர மாதிரி எனக்கு இங்க தெரியல. ஓகே. உங்க நபர்கள் உங்கள விட்டு நகர்ந்து போறதுக்காக இங்க ஒரு சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு சில நபர்கள் நடுவுல இருக்க நபர்கள் ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்க தெரியுது.